ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் நகரின் ராமலிங்க சுவாமி திருக்கோவிலில் தமிழறிஞர்களின் சிறப்பு கூட்டம் நடைபெற்றது. முதலாவதாக கவிஞர் தா. பழனி அனைவரையும் வரவேற்றார். அகவை முதிர்ந்த தமிழறிஞர்கள் சங்கத்தின் தலைவர் நெல்லை கவிஞர் சுப்பையா அவர்கள் தலைமையுரை வழங்கினார். இச்சங்கத்தின் பொதுச் செயலாளர் கவிஞர் இரா. துரைமுருகன் அவர்கள் தனது துணைவியாரோடு வருகை தந்து வள்ளலாரை வணங்கி சிறப்புரையாற்றினார். பசிப்பிணியை போக்குவதுதான் அருட்பிரகாச வள்ளலாரின் தலையாய கொள்கை. அத்தகைய உயர்ந்த கொள்கையை பின்பற்றி நமது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பள்ளி மாணவர்களுக்கான காலை உணவு திட்டத்தை உருவாக்கி அதனை சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறார். அவரது தந்தையார் முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் மு. கருணாநிதி அவர்களின் நல்வழியில் தமிழறிஞர்களை போற்றி பாதுகாப்பதிலும் செம்மொழியான தமிழ்மொழியை உலகெங்கும் பரப்புவதிலும் சிறந்து விளங்குகிறார். அதற்கு சான்றாக சமீபத்தில் அகவை முதிர்ந்த தமிழறிஞர்களின் உதவித்தொகையை இரட்டிப்பாக உயர்த்தி வழங்கியிருக்கிறார். தமிழ்நாட்டரசின் உதவி பெறும் அகவை முதிர்ந்த தமிழறிஞர்களின் நல சங்கத்தின் சார்பில் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ் மொழியின் மாண்பை குறைக்கிற வகையில் யார் எந்த சூழ்ச்சியை செய்தாலும் அவைகளையெல்லாம் முறியடித்து எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், என்றும் தமிழ் என்று முழங்கிக் கொண்டிருக்கின்ற தமிழக முதல்வரை பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். விரைவில் பூரண குணமடைய இறைவனை வேண்டுகிறோம். தித்திக்கும் செந்தமிழ் திக்கெட்டும் ஒளிக்கட்டும் என்று கூறி அமைந்தார். சிறுகதை எழுத்தாளர் தமிழமுதன் என்கின்ற முனைவர் சோ. குமார் அவர்கள் காட்சி ஊடகங்களை பின்னுக்கு தள்ளும் வகையில் நமது எழுத்துக்கள் பரிமளிக்க வேண்டும் என்று கூறினார். அவரை தொடர்ந்து இச்சங்கத்தின் சிறப்பு தலைவர் நெமிலி கு. கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் உரையாற்றினார். சாதி, மதம், இனம், மொழி ஆகிய எல்லாவற்றையும் கடந்து எல்லா மனிதர்களையும் சமமாக பாவிக்க வேண்டும். மனிதர்களிடம் மட்டுமல்ல, எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்த வேண்டும் என்கின்ற உயரிய தத்துவத்தை உலகுக்கு சொன்னவர் அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் அவர்கள். அவரது தனிப்பெருங்கருணை தத்துவம் உலகெங்கும் கொண்டாடப்பட்டு வருகிறது என்று கூறினார். நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ஷோலிங்கர் தா. பழனி அவர்களை திருவண்ணாமலை மோகன் கௌரவித்தார். தமிழறிஞர் சோதி அவர்கள் சங்கத்தில் தன்னை இணைத்து கொண்டார். அவரை தொடர்ந்து ஷோலிங்கர் நகரில் வ.உ.சி. தமிழ் மன்றத்தை நிர்வகித்து வரும் கவிஞர் தியாகராஜன் அவர்கள் உரையாற்றினார். அவரை தொடர்ந்து சமூக நல ஆர்வலர்களும் வள்ளலாரின் தொண்டர்களும் தமது உரையினை வழங்கினார்கள். கவிஞர் தா. பழனி மற்றும் விஜயன் ஆகியோருக்கு அவர்களின் அரும்பணியை போற்றுகிற விதத்தில் நற்சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கவிஞர் ரத்தினம் ஜெயக்குமார் ராமலிங்க சுவாமிகளை பற்றிய தனது கவிதையை வாசித்தார். கடவுள் மறுப்பாளர்களின் கொள்கையை மாற்றி வைத்தவர், அணையாத ஒளிவிளக்கை ஏற்றி வைத்தவர் என்று புகழாரம் சூட்டினார். அவரை தொடர்ந்து ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் கங்காதரன், சமூக ஆர்வலர் உதவும் உள்ளங்கள் மா. முருகன், சொற்பொழிவாளர் ராமலிங்கம், கவிஞர் ஸ்வர்ணபாரதி ஆகியோர் உரையாற்றினார்கள். அகவை முதிர்ந்த தமிழறிஞர்களின் உயர்வுக்காக பாடுபடும் சங்க நிர்வாகிகளை பாராட்டும் விதமாக விழா நிகழ்வை ஏற்பாடு செய்த ஷோலிங்கர்
அகவை முதிர்ந்த தமிழறிஞர் கவிஞர் தா. பழனி அவர்கள் இதே தினத்தில் இயற்கை எய்திய தனது மனைவி வசந்தா அவர்களுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு விழாவிற்கு வருகை தந்த அனைவருக்கும் அறுசுவை உணவளித்தார்.